வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தளபதி வழக்கம் போல் வந்து தஞ்சாவூரில் வேறு லெவலில் பொழந்து கட்டியிருக்காரு. அவர் இன்றைக்கி பேசினதில் பார்த்திங்க அப்படின்னா செமையாக பேசியிருக்காரு. அவர் பேசினதில் முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா, ஆட்சியில் இருக்கும்போது செய்யாமல் ஆட்சி முடியும் தருவாயில் பெரிய பெரிய திட்டங்களை வந்து வெறுமனே ஆரம்பித்து வைத்து அப்புறம் எலெக்ஷன் வந்துடும், அதை செய்யாமல் முடிக்காமலே வந்து ஆட்சியாளர்கள்லாம் ஏமாற்றிட்டு போயிட்டே இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா முதல்ல வந்து 1000 நாங்கள், அப்புறம் 5000 சொன்னாங்க. இதை வந்து எடுத்து சொல்லி மக்களை வந்து கேள்வி கேட்க வச்சேன். அதனாலேயே என் மீது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு பதற்றம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த விஜய் வந்தனால தான் வந்து நம்ம பொழப்பே கேள்விக்குறி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி 2 கட்சியுமே வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க. கலெக்ஷன் பார்ப்பது மட்டுமே வந்து அரசியல் கிடையாது, மக்களுக்கு வெறுமனே ஆறுதல் கூறுவது மட்டுமே அரசியல் கிடையாது, அது ஏமாற்று அரசியல். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம் என எங்களால் சொல்ல முடியும், அதே மாதிரி உங்களால் வந்து அப்படி சொல்ல முடியுமா, தீர்க்கமாக வந்து சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ நாங்குநேர் விஷயத்தை பற்றியுமே பேசியிருக்காரு. என் மீது வந்து பழி போட்டு அதுக்கப்புறம் கரூர் முதல் ஜனநாயகன் பட விவகாரம் வரையில் வந்து பிரச்சனை செய்து பார்த்தனர். ஜனநாயகன் படத்தில் வந்து சிலர் வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக பேசினாங்க. முதல்வர் கூட வந்து டச் பண்ணாமல் அப்படி பட்டும் படாமல் வந்து சப்போர்ட் பண்ணி பேசினார். அவங்களுக்குலாம் நன்றி தெரிவித்தார். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நான் இல்லைனா நீ இல்லைனா நான் அப்படிங்கிற மாதிரி டீலிங் போட்டு மக்களோட ஃபீலிங்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம டீலிங்கில் ஓகே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்ததுக்கப்புறம் அதை வந்து டீலிங்கை போட விடாமல் தடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து என் மீது வந்து மேலும் வந்து அவங்களுக்கு பதட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபயரியாக வந்து வேறு லெவலில் இன்றைக்கி வந்து தஞ்சாவூரில் பேசியிருக்காரு, பொழந்து கட்டியிருக்காரு. ஸோ தமிழக மக்கள் எல்லாருமே வந்து இதை பார்த்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த தடவை தளபதி அவர்கள் இறங்கி இந்த தடவையும் சம்பவம் பண்ணியிருக்காரு. ஸோ தனிக்காட்டு ராஜாவாக வந்து 234 தொகுதியிலையும் வந்து தளபதி அவர்கள் வந்து சம்பவம் பண்ண போகிறாரு. ஸோ இன்றைக்கி வந்து தஞ்சாவூரில் பேசினது வந்து வேறு லெவல் போல்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. வேலூரும் தஞ்சாவூர் ஸ்பீச்சுமே வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. வேறு லெவலில் இறங்கி சம்பவம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து உங்களால் ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தார். ஸோ இந்த மாதிரி வந்து பல ஸ்டேட்மெண்ட் வந்து தளபதி அவர்கள் கொடுத்தது வந்து மக்களிடையே வந்து பெரும் ஆதரவை கிரியேட் பண்ணியிருக்கு. அதேமாதிரி அரசியல்வாதிகளுக்கும் சரி, அரசியல் வல்லுநர்களுமே வந்து அதை வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ அரசியல் களம் வந்து சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. தமிழக அரசியல் வந்து மேலும் எதை நோக்கி பயணிக்குதுங்கன்னு பார்ப்போம். எலெக்ஷன் டேட் அனுபவித்த பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்பவம் காத்துட்டு இருக்குது. தாவேக்கா சரியான ஒரு இம்பாக்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.